அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து 2 நாளாக ஊருக்கு போனதுனால சமையல் வீடியோ எதுவும் போட முடியல. இப்போ நம்ம வந்து சூப்பராக இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சு நம்மளோட இட்லியும் வந்து சூப்பராக இப்போ தான் பாருங்கள் சூடாக வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த பஞ்சு போல் இட்லிக்கு நம்ம ஒரு தொட்டுக்க செய்யலாம். சட்னி, தேங்காய் சட்னி, சில பேருக்கு ஏப்பம் வருது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக உளுந்தம்பருப்பு வந்து ரொம்ப நல்லது. அதாவது நம்ம வந்து களி கிண்டி சாப்பிடுவோம், உளுந்தங்களி இல்லை உளுந்து மாவில் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வந்து இதை துவையிலவும் நம்ம அரைச்சி சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம், அதாவது 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக, அதாவது இந்த கிண்ணத்தில் 3/4 கிண்ணம் உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து எந்த உளுந்தாக வேணாலும் இருக்கலாம், உடச்ச உளுந்தாக இருக்கலாம், இல்லை முழு உளுந்தாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் தேவைக்கு தகுந்த அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். காரமும் அது மாதிரி உங்கள் தேவைக்கு தகுந்த அளவு பார்த்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா உளுந்தம்பருப்பு அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு காரம் நல்லாவே இழுத்துக்கும். அதனால் காரமாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைய உளுந்து. இதுக்கு வந்து எங்கள் புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி புளிப்பாக இருக்கும், அதனால் ஒரு சுண்டைக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களை புளியோட தன்மையை பொறுத்து கூட குறைய சேர்த்துக்கலாம். இனிப்பான புளியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். இதுக்கு இவ்வளோ தான் தேவை. தக்காளியோ வெங்காயமோ எதுவும் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வந்து சட்னி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் உப்பும் வெங்காயம் மட்டும்தான் போடணும். இப்போ வந்து உளுந்தை வந்து நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கடாய் காய வச்சுருக்கேன். நம்ம இட்லி பொடிக்கலாம் எப்படி வறுப்போமோ அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்படி ஒன்று போல் நல்லா செவப்பாக வறுத்துக்கணும். தீயை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ஒரே மாதிரி செவப்பாக வர மாதிரி வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா செவந்துருச்சு. இதை வந்து வேறு தட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக செவந்துருச்சு. இப்போ நம்மளோட பருப்பு வந்து நல்லா ஒரே மாரி செவந்துருச்சு பாருங்கள். இப்போ கடாயில் வந்து நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். இதுக்குன்னா நம்ம இந்த புளியை வந்து லேசாக ஒரு வறுப்பாக வறுத்துக்கலாம். புளியை நல்லா இதில் வறுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட இந்த வரமிளகாயும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். டக்குன்னு கறிகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை எப்படி நம்ம வறுத்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பருப்பையும் போட்டு எண்ணெயில் போட்டு ஒரு தடவை பரப்பி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உளுந்து மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. புளியும் நல்லா வறுக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இது கூட ஒரு 2 துண்டு தேங்காய் சேர்க்குறேன். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக. மற்றபடி தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு சும்மா கடுகு பருப்பு கருவேப்பிலை தாளித்து சேர்க்க வேண்டியதான். நமக்கு சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான இட்லியும் உளுந்தம்பருப்பு சட்னியும் ஒரு நிமிஷம் தான் ரெடி ஆயிரும். நம்ம இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இல்லை, துவையல் செய்ய முடியாது, சட்னி செய்ய முடியாது, தேங்காய் இல்லை தேங்காய் சட்னி செய்ய முடியாது அப்படிங்கிறப்போ வீட்டில் இருக்க மிளகாய் புளி உளுந்து எப்போவுமே வச்சுருப்போம். அவ்வளோதான். தேங்காய் நான் இருந்ததுனால 2 துண்டு சேர்த்தேன். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உளுந்தம்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை 2 விதமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து அரைக்கும் போது இந்தளவு திக்காக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டுமே. இது வந்து சாதத்தில் நெய் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தயிர் சாதத்து கூட தொட்டுக்கலாம். அதனால் கெட்டியாக அப்படி இருந்ததுனால அப்படி கொஞ்சம் உருட்டி எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இட்லி தோசைக்கு நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி போல் இருந்தால் தான் விற்காமல் இருக்கும், இல்லைன்னா விக்கல் எடுத்துக்கும். அதனால் விற்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு, உப்பு எல்லாம். இப்போ வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். இதுக்கு வானிலை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ரொம்ப ஒன்றும் எண்ணெயும் தேவைப்படாது. உங்களுக்கு பிடிக்குமானா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நானும் ஒரு சிட்டியை பெருங்காயம் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சோன்னே நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்து துவையில் சேர்த்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான உளுந்தம்பருப்பு சட்னி ஹெல்த்தி. உளுந்தங்களி சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னியை கூட அரைச்சி தோசை ஊற்றி கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சிச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இல்லாட்டி நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் துவையில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான உளுந்தம்பருப்பு சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூடான இட்லியும் உளுந்தம்பருப்பு சட்னியும் வேணால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கூட தொட்டு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சூடான இட்லியும் இப்படி சூடாகி பிறக்குது. சூடான இட்லியும் சூப்பரான உளுந்தம்பருப்பு சட்னியும்
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு மிளகா கூட காரத்துக்கு வச்சுக்கலாம். நான் காரம் கம்மியாக போதுங்கிறனால கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். நல்லா 7 மிளகா 8 மிளகா கூட வச்சுக்கலாம். நான் 5 மிளகாயோட நிறுத்திட்டேன். இது வந்து நம்ம வேணுங்கிறப்ப நம்ம கரைச்சிக்கலாம். இது பத்தலைன்னா இதையும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இல்லைன்னா நாளைக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கூட தாளிச்சிக்கலாம். இல்லை மத்தியானம் சாதத்துக்கு நெய் போட்டு இது கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். என்னோட சூப்பரான சூடான பஞ்சு போல் இட்லியும் உளுந்தம்பருப்பு சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி, பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருட்களே போதும். உளுந்தம்பருப்பு, வரமிளகா, உப்பு, புளி இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லை. வெங்காயம், தக்காளி எதுவும் தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.